கார் ஆக்சிடென்ட்ல இருந்து இந்த ஆளுக்கு முழிப்பு வருது. பக்கத்துல பார்த்தா இவனோட வைஃப் ஜாம்பியா இருக்கா. அப்பதான் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்றான், இவ ஜாம்பியா மாறினதுனால தான் இந்த ஆக்சிடென்ட்டே நடந்ததுன்னு. டக்குனு காரை விட்டு வெளியே வந்துடுறான். ஆனா இவனோட குழந்தை காருக்குள்ளே மாட்டிட்டு இருக்கு. ஒரு வழியா மேனேஜ் பண்ணி குழந்தையும் காப்பாத்திடுறான். ஆனா இதுக்கு இடையில ஜாம்பி கிட்ட கடிபட்டு போயிட்டான். இப்ப இவனால ரொம்ப நேரத்துக்கு மனுஷனா இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைய சேஃபான ஒரு இடத்துல சேர்த்திடலான்னு மேப்ல டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு குழந்தைய தோல் பட்டையில போட்டுக்கிட்டு காட்டுப்பாதையில நடக்க ஆரம்பிக்கிறான். வைரஸ் கொஞ்சம் கொஞ்சமா இவனோட நரம்பு மண்டலத்தை தாக்க ஆரம்பிக்குது. இதனால குழந்தை அழுக சமாளிக்க பலூன்ல ஊதி சிரிக்க வச்சுட்டு மேலும் நடக்க ஆரம்பிக்கிறான். ஆனா போக போக கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு முறை கீழே விழுந்துடுறான். இருந்தாலும் கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணி எழுந்துக்கிறான். குச்சை யூஸ் பண்ணி தொட்டில தராசு மாதிரி கட்டி குழந்தைய கொண்டு போறான். போக போக முழு ஜாம்பியாவே மாறிட்டான். அந்த சமயம் பார்த்து 3 பேர் கன்ஸோட அந்த இடத்துக்கு வர ஜாம்பின்னு நினைச்சு இவனை சுட்டு கொண்டுடுறாங்க. அதுல ஒரு லேடிக்கு குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. அது இறந்து போனவங்க கிட்ட தான் வருதுன்னு பார்க்க தொட்டில இருந்து குழந்தைய சேஃபா எடுத்து வச்சுக்கிட்டா. அப்புறம் தன்னோட குழந்தைய காப்பாத்த இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்த ஆளுக்கு மரியாதை செலுத்துற விதமா மத்த 2 பேரும் அவனோட பாடியை நல்லபடியா எடுத்து புதைச்சிடுறாங்க.